கடந்த வாரத்திலே தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கன்னு சொல்லி என்ன தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. அந்த லிபியோன் என்று அசுத்த ஆவி கொடுத்தவர், அவனுக்கு 6000 பிசாசு இருந்தது. இயேசுவானவர் அவனுக்கு அந்த அசுத்த ஆவியிலிருந்து அவனுக்கு விடுதலை தந்த போது, பிசாசிலிருந்து அவனுக்கு விடுதலை தந்த போது, அந்த ஊர் ஜனம் எப்படி அப்படி பார்த்தது என்றால், புத்தி தெரிந்தவனாக இயேசுவோட உட்கார்ந்தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்த புத்தி உள்ள மனுஷன் எப்படி இருப்பான் என்றால், இயேசுவோடு அமர்ந்திருப்பான். மரியாதை கூட தன்னை விட்டு எழுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான் என்று. என்ன அந்த நல்ல பங்கு என்றால், இயேசுவோடு உட்கார்ந்து. ஆனா மரத்தால் எப்படி இருந்தால், பல வேதனைகள் வைத்து என்ன செய்தால், கவலையும் வேதனை தான் இருக்கிறார். அதான் சொல்றார், புத்தி தெரிந்தவன், தெரிந்த புத்தி உள்ளவன் எப்படி இருப்பான் என்றால், அதிக நேரம் இயேசுவோடு உட்காரும். அதிக நேரம் இயேசுவோடு உட்காரும். இரண்டாவது, வழி தப்பி அந்த இளைய குமாரன் தகப்பனிடத்திலிருந்த ஆஸ்திகளை அவன் பங்கிட்டு கொண்டு போனான். எல்லாத்தையும் அந்த ஆஸ்தி என்ன செய்தான், வீணான காரியங்களுக்கு செலவழித்து, பாவத்துல செலவிட்டு, அவன் எப்போது பன்றியுடைய தவறு சாப்பிட்டானோ, எப்போது அந்த பன்று தவறுகளுக்கு முன்பதாக இருந்தோம், அப்போதான் அவனுக்கு என்ன வந்ததா, புத்தி தெரிந்ததா இருக்கான். ஆக சொல்லுறான், எப்போ அவனுக்கு புத்தி தெரிந்ததா, நிறைய அவனுக்கு ஐஸ்வர்யம் பணம் பொருள் இருக்கும்போது அவனுக்கு என்ன வேலை செய்யல, புத்தி வேலை செய்யல. எல்லாம் இழந்த பிறகுதான் அவனுக்கு என்ன வேலை செய்யுது, புத்தி வேலை செய்யுது. அதான் சொல்றாங்க, தெரிந்த புத்தி உள்ளவன் பரமபிதாவுடைய ஆசீர்வாதத்தை எப்படி கையாளும் என்று அவன் கற்றுக்கொள்கிறவனாய் தெரிந்து கொள்கிறவனாய் இருக்கிறான். மூணாவது, தெரிந்த புத்தி உள்ள மனுஷன் எப்படி இருப்பான் என்றால், புத்தி உள்ள அந்த 5 கன்னிகைகள், அந்த 5 ஸ்திரீகள் எப்படி இருந்தாங்க, ஆயத்தமா இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க, அந்த 5 புத்தி உள்ள ஸ்திரீகள் எப்படி இருந்தாங்க, ஆயத்தமா இருந்தாங்க. அப்ப தெரிந்த புத்தி உள்ள மனுஷன் எப்படி இருப்பான் என்றால், கர்த்தருடைய வருகைக்காக அவன் ஆயத்தமாய் இருப்பான். அது மட்டுமல்ல, தெரிந்த புத்தி உள்ள மனுஷனோ, தெரிந்த புத்தி உள்ள ஸ்திரீ எப்படி இருப்பான் என்றால், பாருங்க, அவன் வந்த வருமானத்துல என்ன பண்ணானா, அவன் வந்த வருமானத்துல சேமித்தால், ஒரு வயலை வாங்கினால் என்ன செய்தா, திராட்சை தோட்டத்தை நட்டினான். அப்ப ஒண்ணு தெரியுது, தெரிந்த புத்தி உள்ள மனுஷன் எப்படி இருப்பான் என்றால், இயேசுவோடு அமர்ந்திருப்பான். தெரிந்த புத்தி உள்ள மனுஷன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆடம்பரமாய் செலவழிக்க மாட்டான். தெரிந்த புத்தி உள்ள மனுஷன் எப்படி இருப்பான் என்றால், அவர்கள் வருகைக்காக ஆயத்தமாய் இருப்பான். இன்றைக்கு கூட தேவன் செய்தி நம்மோட பேச போவது என்னென்றால், தெரிந்த புத்தியுள்ள ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன ஆவி கொடுத்திருக்கிறாரா, தெரிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். வாசிங்க 2 தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூறாமல் பலம், அன்பு, தெரிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தெரிந்த புத்தியுள்ள ஆவியுள்ள மனுஷன் எப்படி இருப்பான் என்றால், அவனுக்குள்ள என்ன இருக்காது, பயம் இருக்காது. இது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார் என்றால், பவுல் எங்கே இருக்கிறார் என்றால், சிறைச்சாலையில் இருக்கிறார், வீட்டு சிறை காவலில் இருக்கிறார். நீரோ மன்னன்
கிறிஸ்தவர்களுக்கு அவன் எப்படி செய்கிறான் என்றால் கிறிஸ்தவர்களை எரித்து அக்கினிக்கு இரையாக்கி கொண்டிருக்கிறான். இப்ப தீமோத்தேயுக்கு ஒரு பயம் வந்துச்சு. என்ன அந்த பயம் என்றால், வழி நடத்த ஆவிக்குரிய தகப்பனார் சிறைச்சாலையில் இருக்கிறார். சுத்தி நீரோ மன்னன் என்ன செய்கிறார்? கிறிஸ்தவர்கள் என்றாலே அவர் என்ன செய்யறார்? எரிக்கிறார். இப்ப சுத்தி அவருக்கு என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு. அந்த சூழ்நிலையில தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுக்கு சொல்லுகிறான், தேவன் நமக்கு என்ன ஆவி கொடுக்கலையா? பயமில்ல ஆவியை நமக்கு கூறாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியே நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில உலகத்தாருக்கு இருக்கிற பயத்தை காட்டிலும் தேவனை அறிந்திருக்கிற பிள்ளைகள் தான் அதிகமாக பயப்படுறாங்க. யாருக்கு? தேவன் அறியாதவனுக்கு கூட என்ன இல்ல, என்ன பயம் இல்ல, கவலை இல்ல. ஆனா இன்னைக்கு தேவனை அறிந்திருக்கிற நமக்கு தான் என்ன இருக்கு? அதிகமாக பயம் இருக்கு. அதான் சொல்றான், தெளிந்த புத்தி உள்ள தேவனை தீமோத்தேயுவே, உனக்கு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறான். அந்த தெளிந்த புத்தி உள்ள ஆவில என்ன இல்லையா? பயம் இல்ல. அதுல என்ன இருக்கு? பலமும் அன்பும் அது தெளிந்த புத்தி உள்ளது. பிரியமான தேவி பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நமக்கு தெளிந்த புத்தி ஆவியை கொடுத்திருக்கிறார். அதுல என்ன இல்லை? முதல்ல பயம் இல்லை. ஒரு முறை சீசர்கள் இயேசுவும் படகுல போயிட்டே இருந்தாங்க. கடலிலே புயல், பெருங்காற்றும், அப்புறமா கொந்தளிப்பு அலைகள் வந்தது. சீசர்கள் இயேசு வந்தாங்க, எழுந்துங்க, எழுப்புங்க, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று இயேசுவை தட்டி எழுப்பினார். இயேசு என்ன செய்தார்? ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? அற்ப விசுவாசின்னு கேட்கிறார். அப்போ தெரிந்த புத்தியுள்ள மனுஷன் எப்படி இருப்பான் என்றால், தெரிந்த புத்தியுள்ள ஆவியுள்ள மனுஷன் எப்படி இருப்பான் என்றால், அவன் விசுவாசி என்ன இருக்காது? பயம் இருக்காது. என்ன இருக்காது? பயம் இருக்காது. அப்போ ஒரு விசுவாசத்துக்குள்ள ஒரு விசுவாசி எப்படி இருப்பான் என்றால், அவருக்குள்ள என்ன இருக்காது? பயம் இருக்காது. ஒருவேளை நம்முடைய விசுவாசத்துக்குள்ள பயம் இருக்கணும், நம்மளை பார்த்து என்ன சொல்றாரா? அற்ப விசுவாசியே என்ன செய்கிறார்? அவன் தெளிந்த புத்தியுள்ள ஆவியுள்ள மனுஷன் எப்படி இருப்பான் என்றால், அவன் விசுவாசத்துக்குள்ள என்ன இருக்காது? பயம் இருக்கு. ஓ தீமோத்தேயுவே, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஏன் பயப்படுற? அந்த பயமானது அற்ப விசுவாசம். அதான் சொல்றாரு, உன் பாட்டிக்குள்ள இருக்கிற விசுவாசம் எங்கே? உன் தாய்க்குள்ள இருக்கிற விசுவாசம் எங்கே? இப்ப அதே விசுவாசம் தான் உனக்குள்ள இருக்கிறது. ஏன் பயப்படுற? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறபடினால், தெளிந்த புத்தியுள்ள ஆவியுள்ள மனுஷன், தெளிந்த புத்தியுள்ள ஆவியுள்ள விசுவாசி உள்ள மனுஷன் எப்படி இருப்பான் என்றால், அவங்களுக்குள்ள என்ன இருக்கலாம்? பயம் இருக்காது. இன்றைக்கு அநேகருக்கு பயம் இருக்கு. வியாதி குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், கடன் குறித்த பயம், உலகம் எப்படி போகும் என்ற பயம். கர்த்தர் சொல்றார், தெளிந்த புத்தியுள்ள ஆவியுள்ள மனுஷனாய் இரு. விசுவாசத்துக்குள்ள என்ன சேர்க்காத? விசுவாசத்துக்குள்ள என்ன சேர்க்காத? பயத்தை சேர்க்காத. இயேசு சொல்றாங்க சீசர்களை, ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க? ஏன் உன் எதிர்த்து குறித்து இவ்வளவு பயம்? ஏன் உன் ஜாதியை குறித்து இவ்வளவு பயம்? ஏன் உன் குடும்பத்தை குறித்து இவ்வளவு பயம்? ஏன் உலகத்தை நினைத்து ஏன் இவ்வளவு பயம்? ஏன் நீங்க பயந்து சாகுறீர்கள்? பயமே நம்மளை என்ன ஆக்கிறோம்? நல்ல விசுவாசி உள்ள மனுஷன் கூட பயமே என்ன இருக்கிறோம்? அற்ப விசுவாசியமா நம்மளை மாற்றிடும். அதான் சார் டாக்டர் சொல்லுவாங்க, அம்மா
பயப்படாதேன்னு முதல்ல என்ன சொல்லுவாங்க? பயப்படாது. ஏன்னா பயமே சின்ன வியாதி என்ன ஆக்கிறோம்? பெரிய வியாதி ஆக்கிறோம். நீ பயப்படாத. தெரிந்த புத்தி உள்ள ஆண் மனுஷன் எப்படி இருப்பான் என்றால் அவன் விசுவாசத்துக்குள்ள என்ன இருக்காது? பயம் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மார்க்கின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறேன். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றுவான், ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனுக்கோ ஆக்கினைக்குள்ளே தீர்க்கப்படுவோம். 17ஆம் வசனம், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷை பேசுவார்கள், சர்ப்பங்கள் எடுப்பார்கள், சமூகமான எங்களை குடித்தால் அதற்கு சேட்டிப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் கைகள் நிற்பார்கள். அவர்கள் யார் செய்கிறது? யார் செய்கிறது? ஒரு விசுவாசம். யார்? ஒரு விசுவாசம். ஆனா இன்னைக்கு நம்ம விசுவாசின்னு சொல்றோம். ஆனா மக்களுக்கு என்ன ஆவி இல்ல, தெளிந்த புத்தியுள்ள ஆவி இல்ல. ஏன்னா அந்த ஆவி, தெளிந்த புத்தியுள்ள ஆவி இருந்ததுன்னா விசுவாசத்துக்குள்ள என்ன இருக்காது? பயம் இருக்காது. அல்லையா? என்ன இருக்காது? பயம் இருக்காது. கர்த்தர் சொல்கிறார், தெளிந்த புத்தியுள்ள ஆவி மக்கள் தந்தபடினால் விசுவாசத்துக்குள்ளே பயம் இருக்கக்கூடாது. அல்லையா? விசுவாசத்துக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? அதான் நீ விசுவாசித்தால் தேவனுடைய காண்பார். உன் விசுவாசில உன்னை ரட்சித்து, உன் விசுவாசத்துக்கு உன்னை குணமாக்கி. உன் விசுவாசத்துக்குள்ள என்ன இருக்குன்னா பயம் தான் இருக்கு. உன் விசுவாசத்துக்குள்ள என்ன இருக்குன்னா அப்ப விசுவாசம் தான் இருக்கு. உன் விசுவாசத்துக்குள்ள என்ன இருக்குன்றா சந்தேகம் இருக்கு. உன் விசுவாசம் எப்படி இருக்குதோ பலவீனமா இருக்கு. தேவனை சொல்ல, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறபடினா உன் விசுவாசத்துக்குள்ள என்ன நீங்கிறோம்? பயம். பயம். ஏன் உன் பாட்டியோட விசுவாசத்தை பார், உன் தாயோட விசுவாசத்தை பார். உனக்குள்ள நான் கைகள் வைத்து ஜெபித்த போது உனக்குள்ள நான் அந்த விசுவாசத்தை பார்த்தேன். இப்ப எங்க போயிட்ட நீ விசுவாசம்? தேவன் உங்களை பார்த்து என்னையும் பார்த்துதாங்க. உங்களுக்குள்ள இருக்க விசுவாசம் எங்க போயிடுச்சு? உங்களுக்குள்ள இருக்க விசுவாசம் எங்க போயிடுச்சு? எதுக்கு எடுத்தாலும் பயம், பயம், பயம். பிள்ளைகள் குறித்து பயம், வியாதியை குறித்து பயம், பிரச்சனைகள் குறித்து பயம். அந்த பயம் உன் வாழ்க்கையிலே ஒரு முன்னாய் காணும். கர்த்தர் சொல்கிறார், அந்த பயத்தை நீக்கிப்போ. ஏன் இப்படி பயப்படுகிறார்? ஒரு விசுவாசியே, நீ பயப்படாத. தேவன் எனக்கு செவி அதெல்லாம் கண்கள் மீது ஒரு ஜெபிப்போம். அந்த ஒரு என் விசுவாசத்துக்குள்ள பயத்தை நீக்கிங்க, என் விசுவாசத்துக்குள்ள பயத்தை நீக்கிங்க, என் விசுவாசத்துக்குள்ள பயத்தை நீக்கிங்க. தெளிந்த ஆவி, எனக்கு தெளிந்த புத்தி உள்ள ஆவியுள்ள மனுஷன் அவர் விசுவாசத்துக்குள்ள பயம் இருக்காங்க. வியாதி கொடுத்து பயத்தை நீக்கிங்க. எந்த பயம் எனக்கு கூட இருக்கக்கூடாது. எல்லா பயத்தில் எதுவும் கர்த்தர் உனக்கு விடுதலை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, 1 யோவா 4ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்து ஏனீர்கள். உலகத்தில் இருக்கிறவங்களும் உண்மையில் இருக்கிறவன் பார்த்து சொல்கிறா, தேவன் பயத்துல ஆகிய தரல. ஏன் பலம், அன்பும், தெரிந்த புத்தி உள்ள
ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த பலன் என்று இங்கிலீஷ்ல வாசித்தான் என்னது அவர். தேவன் எனக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர் தெளிந்த புத்தியுள்ள ஆவியுள்ள மனுஷன் எப்படி இருப்பார் என்றால், நான் ஜெபிப்பேன். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறதை பார்க்கணும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று அவன் உணர்வான். இன்றைக்கு அநேகருக்கு அப்போ திமோத்தியின் வாழ்க்கையில கூட ஒரு பயம் வந்துச்சு. என்ன பயம்னா, ஐயோ வழி நடத்த ஆவிக்குரிய தகப்பனா இல்ல, அவர் சிறையில் இருக்கிறார், எல்லாம் விட்டு இப்ப நான் மட்டும் எப்படி இருக்கிறேன், இந்த எபிஎஸ்சி சபைக்கு என்ன ஒரு சீஃப் பிஷப்பாக வைத்துட்டால் எப்படி நடத்துவேன் என்று தனக்குள்ள ஒரு கலக்கம் இருக்கும். அதான் சொல்றா, உனக்குள்ள இருக்கிறவர் எனக்குள்ள இருக்கிறவர் அவர் எனக்கு ஜெயத்தை தருவான். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள தேவன் இருக்கிறார். அதை நம்புறீங்களா? அதை நம்புறீங்களா? நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்று நீ நம்பணும். அவன் தெளிந்த புத்தி ஒரு மனுஷன் எப்படி பெரியவர், என்னோட இருக்கிற தேவன் பெரியவர், அவர் எனக்காக பெரிய காரியங்களை செய்வார். எனக்காக பெரிய காரியங்களை செய்வார். அவர் திமோத்தியே, ஏன் பயப்படுற? உன்னை அபிஷேகம் பண்ணின தேவன் பெரியவர், உன்னை அழைத்த தேவன் பெரியவர், உன்னை வச்சிருந்த தேவன் பெரியவர். நீயும் உலகத்தை என்ன செய்வ? ஜெயிப்ப. ஏன்னா யார் என்றால் ஜெயிக்கும் தேவன் உன்னோடு இருக்கிறார். ஜெய கிறிஸ்து உன்னோடு இருக்கிறபடினா உனக்குள் இருக்கிற பெரியவர் என்று நீ விசுவாசி. அவர் தெரிந்த மனுஷன் அவனுக்குள்ள தெரிவு என்ன இருக்குன்னா, அவர் செருபாபேலை பார்த்து ஜெகரியா சொல்லுகிறார், உன் பலத்தினாலும் அல்ல பணத்திறமைத்தினாலே அறிவினாலே எல்லாமே உனக்குள்ள இருக்கிற ஆணை எப்படிப்பட்டது என்றால், கர்த்தருடைய ஆணை உனக்குள் இருக்கிறபடினால் அந்த ஆணையானவர் உனக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஆவியான உனக்காக பெரிய காரியங்களை செய்வார். பிரேமான தேவ பிள்ளைகளை, நீ விசுவாசிக்கிறியா? நீ நம்புறியா? உனக்குள்ள ஒரு தெரிந்த புத்தியுள்ள ஆவி இருக்கிறதா? அந்த தெரிந்த புத்தியுள்ள ஆவி உனக்குள்ள இருந்தால் என்னோட இருக்கிற தேவன் பெரியவர், என்னோட இருக்கிற தேவன் பெரியவர். கிதியோனை பார்த்து சொல்கிறார், உனக்கு இருக்கிற வெள்ளத்தோடு நீ போ, நான் உன்னோடு கூட இருந்து என்ன செய்கிறார்? பெரிய காரியங்களை செய்வேன். கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறேன். ஏங்க பயப்படுறீங்க? அந்த பயம் உன் விசுவாசத்தை அர்த்த விசுவாசியை ஆக்கிடும். அந்த பயம் உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரியவன் இருக்கிறார் என்று என்ன செய்யும்? மறக்க பண்ணுகிறது. பாருங்க, ஒரு முறை மிஷனரி ஊழியத்துக்காக நானும் ஜேம்ஸ் பாஸ்டரும் ஒரிசாக்கு போனோம். நைட்டு 12 மணிக்கு பெலாங்கிரில நாங்க ட்ரெயின் ஏறோம். அவருக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யாருக்கு? பாஸ்டருக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு டிக்கெட் என்ன ஆகல, எனக்கும் இன்னும் 2 பேருக்கு என்ன ஆகல, கன்ஃபார்மே ஆகல. அப்ப நான் சொல்றேன், பாஸ்டர் ஒருவேளை கன்ஃபார்ம் ஆகலைன்னா என்ன பண்ணிடலாம், ஒரு அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், உள்ள ஏசி கோச்ல உட்காந்துட்டு டிடிஆர் பார்த்து நம்ம என்ன செய்யலாம், பேசி அவருக்கு நம்ம ஏதாவது சீட்டு வாங்கிடலாம் அப்படின்னு.
அதுக்கு அந்த ஜேம்ஸ் பாஸ்டர் என்ன சொல்றாரா, பாஸ்டர் சும்மா இருக்கு பாஸ்டர், கர்த்தர் நமக்காக பெரிய காரியம் செய்வார். நீங்க நம்ம விசுவாசிப்போம், கர்த்தர் நமக்காக பெரிய காரியம் செய்வார். ஆனா உண்மையிலேயே எங்களுக்கு அந்த 3 சீட்டு கிடைக்கணும்னா பெரிய விஷயம் தான். ஆனா நாங்க அந்த ஸ்டேஷனுக்கு போறதுக்குள்ள எங்களுக்கு அந்த 3 ஏசி கோச் கன்ஃபார்ம் ஆச்சு. என்ன என்றால் உண்மையிலே அந்த டிக்கெட் எங்களுக்கு அது கன்ஃபார்ம் ஆகாது. எல்லாம் அன்ரிசர்வ்லாம் வரும். வடநாட்டு ட்ரெயின் ஆனா எப்படின்னு யோசிக்கோங்க, ரொம்ப சுத்தமா இருக்காது, இருக்கவே முடியாது. அதங்க மாஸ்டர் சொன்னார், கர்த்தர் பெரியவர், நமக்கு என்ன செய்வான், பெரிய காரியங்களை செய்வான். ஒரு சின்ன டிக்கெட் விஷயத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்போது உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய மாட்டாரா? உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தர் பெரிய ஒரு காரியத்தை செய்ய மாட்டாரா? ஏன் இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில அந்த பெரிய காரியங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்னா நமக்குள்ள என்ன இல்லைன்னா தெரிந்த புத்தி ஆவி இல்லை. என்னன்னா அவன் பெரியவன் இவன் பெரியவன் சொல்றான், ஆனா நமக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவன் சொல்றது நம்ம வாங்கி சொல்றது இல்லை. நமக்குள்ள இருக்க கர்த்தர் பெரியவர் என்று என்ன செய்யணும் சொல். பிரியமானது பிள்ளைகளை, தீமோத்தேயே உன்னை அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவன் பெரியவர். உனக்கு எந்த ஓட்டத்தை நியமித்தாரோ, எந்த காரியத்தை உனக்கு நியமித்தாரோ அதை ஜெயிக்கரமாய் முடிக்கும்படிக்கு கர்த்தர் என்ன செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். உன் விசுவாசம் எப்படி இருக்கிறது? பலமா வச்சுக்கோ, பலமா வச்சுக்கோ. அப்போ தேவன் நம்மோடு இருந்து என்ன செய்கிறாரா, பெரிய காரியம் செய்வார். 3வது வாசிங்க. அப்ப தெளிந்த புத்தியுள்ள ஆவி பலமும் அன்பும், தெளிந்த புத்தியுள்ள ஆவி அன்பு இருக்கு. தேவன் எப்படிப்பட்ட அன்பு நமக்கு கொடுத்திருக்காரா? வாசிங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, அன்புல என்ன இல்லையா, பயம் இல்லை, உண்மையான அன்பு பயத்தை புறம்பே தள்ளார், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே போடப்பட்டவன் அல்ல. அப்ப அன்புல என்ன இல்ல, தேவனுடைய அன்புல நமக்கு என்ன இல்ல, பயம் இல்ல. தேவ அன்பு நமக்குள்ள பூரணமா இருந்தா அந்த அன்புல நமக்கு என்ன இல்லைங்க, பயம் இல்ல. அப்ப பயமானது என்னதாங்க, வேதனையான காரணம். பயம் என்னது, வேதனையான காரணம். அவரிடத்துல அன்பு கூறுகிறவனுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறான். கர்த்தருடைய அன்பு நம்முடைய சாபத்தை என்னவா மாற்றினதா, ஆசீர்வாதமாய் மாற்றின. அப்ப தேவன் அன்பு இருந்ததுன்னா அந்த அன்பு தேவன் கொடுக்கிற அன்புல நமக்கு என்ன இருக்காதா, பயம் இருக்காது, அதுல வேதனை இருக்காது. என்ன இருக்காது, வேதனை இருக்காது. அதான் சொல்றா, முடி இறுதியத்தோடு அவர் என்ன செய், அன்பு கூறுகிறவனா. தீமோத்தேயை பார்த்து சொல்கிறார், அப்பா என் மேல இருக்க நான் என்ன அன்பு விட்டேன் என்றால் பயமில்லாத அன்பு. என்ன அன்பு, பயமில்லாத அன்பு தேவன் நம்ம விட்டிருக்கிறார். ஆண்டவரே எனக்கு தெரிந்த புத்தியுள்ள ஆவி எனக்கு தாரும். அந்த தெரிந்த புத்தியுள்ள ஆவி உள்ள மனுஷன் அவன் விசுவாசத்துக்குள்ள பயம் இருக்காது. கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்கள் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை. 3வது தேவன் மேல இருக்கிற அந்த அன்புல என்ன இருக்காது, பயம் இருக்காது. நாம் என்ன செய்வோம், நம்மளுடைய என்னது எல்லாத்துக்கும் பயம். கொடுத்தா உனக்குள்ள என்ன இருக்காது, பயம் இருக்காது. உன் பயத்தெல்லாம் என்ன செய்கிறான், போக்குறவரா இருக்கிறார். கர்த்தர் சொல்றீங்க, ஏன் பயப்படுறீங்க, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லிக்கிறார். தெரிந்த புத்தி உள்ள ஆழ்ந்த மனுஷன் எப்படி இருப்பான் என்றால் அவன் அன்புல என்ன இருக்காதான், பயம் இருக்காது.
அந்த அன்புல பயம் இருக்கணும்னா அன்புல எதுல வரல? பூரணத்துல பூரணமா என்ன செய்யல நீங்க? அன்புல வரல. கண்கள் முடிஞ்சது, எல்லாம் கண்களை முடிஞ்சது, எல்லாம் கண்கள்